புதுசாக இபியில் விவசாய கரண்ட் வாங்குறதுக்கு சம்மத உறுதிமொழி பத்திரம் கேட்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத சம்மத உறுதிமொழியை நான் இப்போ உங்கள் முன்னால் வாசிக்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்கள்ல? சரி. சம்மத உறுதிமொழி பத்திரம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா வேந்தோணி கிராமத்தில் வசித்து வரும் கதிரேசன் ஆகிய நான் பட்டா நம்பர் 1660 பார்க்குறீங்கள்ல? சரி. சர்வே நம்பர் 95B விவசாய பயன்பாட்டிற்காக விவசாய போர் ஒன்று போட்டுள்ளேன். மேலும் தங்களது மின்சார அலுவலகத்தில் விவசாய மின் இணைப்பிற்காக விண்ணப்பித்துள்ளேன். அதில் சர்வே நம்பர் 95B 50 சென்டிற்கும் குறைவாக உள்ளதால் பார்க்குறீங்கள்ல, அருகில் எனது பெயரில் உள்ள சர்வே நம்பர் 95C இணைப்பு நிலமாக காண்பித்துள்ளேன். தற்போது 95B மற்றும் 95C சர்வே நம்பர்கள் ஆகிய இரண்டும் சேர்ந்து 50 சென்ட்டுக்கு மேல் உள்ளது. 95B மற்றும் 95C ஆகிய இரண்டு சர்வே நம்பரும் விவசாயத்திற்கு மட்டுமே தண்ணீர் பாய்ச்சுவேன். எதிர்காலத்தில் இணைப்பு நிலமான 95Cக்கு புதிய விவசாய மின் இணைப்பு கோர மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. முக்கியமான வீடியோ அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எப்போ இஷ்டமோ வீடியோ ஓப்பன் பண்ணுங்க, சாதாரணமாக பாருங்க. நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். இபியில் புதுசாக விவசாய கரண்ட் வாங்குறதுக்கு சம்மத உரிமை பத்திரம் படித்தேன், பார்த்தீங்க. சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பேரில் 50 சென்ட் இருக்கணும். அதே சமயம் உங்கள் பேரில் உள்ள அந்த நிலத்தில் சர்வே நம்பர் 95B அப்படின்னு வச்சுக்கோமே. 95B 95C இந்த ரெண்டு சர்வே நம்பர்லையும் இதில் 30 சென்ட் இருக்கு, அதில் 20 சென்ட் இருக்கு. ஸோ ரெண்டையும் கூட்டினா 50 சென்ட். 50 சென்ட் இபியில் விவசாய மின் இணைப்பு வாங்கிடலாம். ஓகே. இப்போ 95Bக்கு மட்டுமே விவசாய கரண்ட் இபியில் கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த 95Cக்கும் புதுசாக ஒரு கரண்ட் அப்ளை பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவை கைவிட்டுருங்க அப்படின்னு சம்மத உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிட சொல்லி உங்கள்கிட்ட கையெழுத்த இபியில் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் உங்கள் பேரில் ஒரு கரண்ட் மட்டும்தான் பத்தலை, உங்களுக்கு இது பத்தலை அப்படின்றதுக்காக. ஆனால் 95B 95C இந்த ரெண்டையுமே தண்ணி பாய்ச்சிக்கலாம், இணைப்பு இல்லாமல் தண்ணி பாய்ச்சிக்கலாம். இன்னும் ஒரு கரண்ட் வாங்க முடியாது, ஒரு கரண்ட் மட்டும்தான். ஓகே.